நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்களும் துக்கங்களும் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பல பல ஈவெண்ட்ஸ் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கிறதுலேருந்து காலேஜ் அட்மிஷன்னு, எக்ஸாமில் வாங்குகிற மார்க்கு, அப்புறமா ஒரு வேலை கிடைக்கிறது, அப்புறம் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, நல்ல பொண்ணோ பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏதாவது நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா, இப்போ ஒரு வேலை கிடைச்சிதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம் நடந்துருது, ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகி நின்று போயிடுதுன்னா ரொம்ப பேட் நியூஸ், இந்த மாதிரி கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லா விஷயங்களையும் குட் பேடுன்னு லேபிள் பண்ணுறோம், நல்லது கெட்டது. ஓகே, இப்போ நல்ல விஷயங்களை ஃபாஸ்ட்டாக கடந்து போயிடுவோம். அப்போ இப்போ எப்படின்னா, இன்றைக்கி ப்ரமோஷன் கிடச்சிது, சம்பளம் ஏறி எடுத்துன்னா டக்குன்னு அதை கடந்து போய் அடுத்தது வேறு ஏதாவது ஒன்றுக்கு மனசு ஆசைப்பட ஆரம்பிக்கும். இதே கெட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் லேபிள் பண்ணிங்கன்னா, எனக்கு ஏன் இந்த மாதிரி கெட்டது நடக்கிறது, எனக்கு ஏதாவது குடும்பத்தில் சாபம் இருக்கா, எனக்கு கிரக நிலைகள் சரியாக இல்லையா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்மளோட தன்னம்பிக்கையை ஆட்டி அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் நமக்கு வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய ஒரு பிடிமானத்தையும் எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீட் தேர்வெல்லாம் எடுத்துக்கோங்களேன். எத்தனை பேர் அந்த ஒரு எக்ஸாம் கிடைக்கலங்கிறதுக்காக உயிரை விடுறவங்களாம் இருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். அதுவும் 15, 16 வயசு, 18 வயசு பசங்கள்லாம் என்டையர் லைஃப் முன்னாடி இருக்கும்போது இந்த மாதிரி தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, குட்டு பேடுங்கிற லேபிள் ஒரு பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப ஒரு அழகான ஜென் கதை ஒன்று நான் படித்தேன். அதை பற்றி உங்கள் கூட பகிரலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பி இந்த டாபிக் நம்ம வருவோம். இது பழங்காலத்து கதை. அங்கே ஒரு கிராமம் இருக்கிறது, அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி வசித்து வருகிறார். இந்த விவசாயிக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பொண்ணு. இவங்க ரொம்ப அழகான ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுறாங்க. நிறைய குதிரை, மாடு, ஆட்டுக்குட்டி, அப்புறம் வாத்து, கோழி, இந்த மாதிரி பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ஒரு சின்ன லெவலில் வச்சு ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு குட்டி கிராமங்கிறதுனால எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும், அடிக்கடி எல்லோரும் மீட் பண்ணிப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு சோஷியல் லைஃப் அங்கே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த வயதானவரோட குதிரை மேய்ச்சலுக்கு போன குதிரை வீட்டுக்கு வரவே இல்லை. அந்த மேய்ச்சலுக்கு போன குதிரை வீட்டுக்கு வரலன்ன உடனே இவங்க எல்லாரும் குடும்பத்தோடு போய் இது ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க, பக்கத்து ஊரில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, குதிரையை காணும். மிக மனசு வருத்தத்தோடு வீட்டுக்கு வராங்க. அப்போ வரும்போது இந்த ஊர் மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு மிகப்பெரிய கெட்டது நடந்து விட்டது, பெரிய துரதிருஷ்டமான விஷயம் நடந்து விட்டது, உன் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயதானவர் ரொம்ப நிதானமாக என்ன சொல்கிறாரு? இருக்கலாம், ஆமாம்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் சொல்லலை, இல்லை இல்லை இது கஷ்டமே இல்லை அப்படின்னும் சொல்லலை, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவர் போயிடுறாரு. காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அவங்க பாட்டுக்கு அவங்களோட எல்லாரோட பழையபடி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்குது, இந்த குதிரையை காணுங்கிறது. பட்டு அந்த தன்னோட பிழைப்பை பார்ப்பதற்கான எல்லா வேலையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இவர் காணா போன குதிரை வீட்டுக்கு வருது. அந்த குதிரை மட்டும் வரலை, அது கூட இன்னும் 3 குதிரையும் சேர்ந்து வருகிறது. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இந்த குதிரை கரெக்டாக வீடை கண்டுபிடிச்சி வந்ததே பெரிய விஷயம். அது மட்டும் வராமல் இன்னும் 3 குதிரையை கூட்டின்னு வருது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சொத்து மதிப்புன்னு பார்த்தா எவ்வளோ குதிரை இருக்குது, எவ்வளோ ஆடு இருக்குது, எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ அரிசி மூட்டை வரும் அப்படிலாம் பார்ப்பாங்க இல்லையா? அப்படி பார்த்தா 3 குதிரை, ஒரு குதிரை போச்சுன்னு நினச்சா அது போயிட்டு இன்னும் 3 குதிரையை கூட்டின்னு வந்திருக்குன்னா இது வருமானமாக ஒரு சொத்தாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஊரில் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், கொஞ்சம் பொறாமல் கூட எல்லாருக்கும். ஆஹா, உனக்கு பெரிய அதிர்ஷ்டம்யா, நீ பெரிய ஆள் தான், உனக்கு எவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்கு, 3 குதிரை வீடு தேடி வந்திருக்கு, எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? இருக்கலாம் அப்படிங்கிறாரு திருப்பி. இந்த குதிரையெல்லாம் வீட்டில் இருக்குது. அப்போ ஒரு நாள் இவரோட பையன், முதல் பையன், அந்த பையனுக்கு ஒரு 19, 20 வயசு இருக்கும். அந்த பையன் அப்பாவோட சேர்ந்து எல்லா வேலையும் செய்யக்கூடியவர், ரொம்ப நல்ல பையன். அப்பா சொல் பேச்சு கேட்குற பையன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு இந்த குதிரையெல்லாம் இதை மேய்ச்சலுக்காக அந்த பையன் கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போகும்போது அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. எல்லோரும் வந்து இந்த பசங்க சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கு இல்லையா, மரத்து மேலே ஏறி விளையாடுறது, அந்த மாதிரி எல்லாம் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் பொழுது தெரியாமல் அந்த பையன் வந்து மரத்து மேலேருந்து கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போய்டுறது. உடனே எல்லோரும் ஓடி வந்து தூக்கி அந்த பையனை அதுக்கப்புறமா வந்து எடுத்துன்னு போய் காலில் வந்து கட்டெல்லாம் போட்டு அந்த ஒடிஞ்ச அந்த எறும்பு முறிவுக்கான எல்லா சிகிச்சையும் செய்யப்பட்டு அந்த பையன் பாவம் வீட்டுக்கு போய்ட்றான், வீட்டில் இருக்கான் அதுக்கப்புறம். ஸோ அப்போ வந்து எல்லோரும் வந்து பக்கத்து வீடு எடுத்து வீடெலாம் பார்க்க வராங்க. அந்த பையனை வரும்போது எல்லாருமே சொல்கிறாங்க, உனக்கு இப்படி பெரிய ஒரு சோகம் நடந்து விட்டது, ஒரு கெட்டது நடந்து விட்டது. இப்போ கால் ஒடிஞ்சது பாவம்னு சொல்லலை, உனக்கு ஒரு மிகப்பெரிய கெடுதல் நடந்து விட்டது, எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி வந்துட்டுருக்கு, கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. அப்பயும் அது பெரியவர் என்ன சொல்கிறார், இருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதாவது அவங்க நாட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஸோ அந்த நாட்டுக்கு பிரச்சனை வரும்பொழுது இந்த நாடு மேலே இன்னொரு பக்கத்து நாடு வந்து படையெடுத்து விடுகிறது. அந்த படையெல்லாம் உள்ளே வரப்போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த நாட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறார், போய் வீட்டுக்கு ஒரு ஆண்மகனை கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார். அந்த ஊருக்குள்ளே அந்த படை வீரர்கள்லாம் வராங்க. வந்து எல்லா வீட்லேயும் யார் ஆண்மகன்னு அவங்களுக்கு குறிப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இவங்க வீட்டு ஆண்மகனாக இருக்கக்கூடிய அந்த பையன், அந்த ஒரு பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து இந்த 18 வயசானவன், மற்றதெல்லாம் இன்னும் சின்ன பசங்க. ஸோ அந்த பையன் வந்து கால் ஒடிஞ்சு நகர முடியாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த அந்த போர் வீரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த படை தளபதி என்ன சொல்கிறார், கால் ஒடிஞ்ச பையனெல்லாம் நம்ம போருக்கு கூட்டின்னு போக முடியாது, அதனால் நீ வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எக்ஸப்ஷன் கொடுத்துட்றாங்க இந்த பையனுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகிடுறதுன்னா, அந்த பையன் வந்து போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்து வீடு எழுத்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் போருக்கு போகிறாங்க. அந்த பசங்கள்லாம் போருக்கு போவதுங்கிறது வந்து ஒரு பக்கத்தில் வந்து பெருமையாக இருந்தாலும் வீட்டை விட்டு போகக்கூடிய அந்த குழந்தை திருப்பி வீட்டுக்கு வருமானு யாருக்கும் தெரியாது இல்லையா. அல்டிமேட் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே வந்து தாய்மார்களுக்கு உடன்பாடே இருக்காது இல்லையா. தான் குழந்தை வீட்டை விட்டு இந்த மாதிரி ஒரு போருக்கு போகிறானேங்கிற வருத்தம் இருக்கும். அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் பாரு, உன் பையனுக்கு மட்டும் கால் ஒடியலைன்னா இத்தனை நேரம் அவன் கிளம்பி போருக்கு போக வேண்டியிருக்கும், உனக்கு மட்டும் பெரிய அதிர்ஷ்டம் தப்பிச்சுட்டுன்னு. அப்பயும் அந்த பெரியவர் இருக்கலாம்ங்கிறாரு. இப்போ இந்த கதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கதைகள் இருக்கும். ஒரு வேலை கிடச்சிருக்காது, அப்புறம் பெரிய வருத்தப்பட்டிருப்போம், வாழ்க்கையே இடிஞ்சு போனதாக நினச்சிருப்போம். அது கிடைக்காத காரணத்தால் நம்ம இன்னொரு அப்ளிகேஷனை போட்டிருப்போம், இதை விட 2 பங்கு வேலை நமக்கு கிடச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான இப்போ ஒரு வரன் வந்து தட்டி போயிருக்கோம், வேண்டான்னு விட்டுருப்போம். ஒரு வரன் வந்திருக்கும், அது வந்து சரியாக முடியாமல் போயிருக்கும், நமக்கு ரொம்ப அந்த பையனை பிடிச்சிருக்கும், இல்லை அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும், ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் அது வந்து அமையாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பையனுக்கு வந்து பலவிதமான கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு. இந்த மாதிரியான நியூஸ் வந்து நமக்கு கேட்கும்பொழுது அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம், அப்பாடா நல்ல வேளை நமக்கு இந்த பிரச்சனை வரலன்னு நம்ம நினைப்போம். ஸோ நல்லது கெட்டதுங்கிற லேபிள் கொடுக்கும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையோட தாக்கம்ங்கிறது பல மடங்காக மாறிவிடும். எது நல்லது எது கெட்டது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரே விஷயம் காலம். இந்த காலத்தில் நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணி நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தான் நம்ம எடுத்த ஒரு முடிவு சரியானதா, நம்ம வாழ்க்கையில் இணைந்த மனிதர்கள் சரியானவர்களா, நம்ம போகக்கூடிய பாதை சரியானதாங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து 1 வருஷம் 2 வருஷம் வச்சு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், ஆஹா மாப்பிள்ளைக்கு பயங்கரமான வேலை, சூப்பர் வேலை, அருமையான ஒரு வீடு, எல்லாம் சொந்த வீடு இருக்குது, பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதே அந்த கணவனும் மனைவியும் ஒரு 7-8 வருஷம் கழித்து பார்த்தா டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிறாங்க. கணவன் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, இல்லை வேறு பெண்ணோடு தொடர்பில் இருக்காரு, கஷ்டப்படுத்துகிறாரு, இல்லை சைக்கோ மாதிரி இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நொடியில் பார்க்கும் பொழுது சும்மா அப்போ தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவதில் தவறு கிடையாது. ஆனால் இது நல்லது, அப்போ அந்த மாதிரி நமக்கு அமையலைன்னா நமக்கு கெட்டதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நம்மளோட வராகி வழியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க இது, இல்லை நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தில் சரணாகதி வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும். உங்களோட வாழ்க்கையோட இலக்கு என்ன, நீங்கள் பிறந்ததற்கான காரணம் என்னன்னு அந்த தெய்வத்துக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சரணாகதி முழுமையாக செய்யும் பொழுது அந்த தெய்வம் சில கதவுகளையும் நமக்கு மூடும். ஏன்னா அது நமக்கு போகிற பாதை இல்லை, தவறான பாதையில் போய் கதவை தட்டுற நீ
தட்டாதன்னு சொல்லி நம்ம வழியை மாற்றிவிடும். சில பாதைகளை வந்து ஈஸியாக திறந்து விடும். ஸோ அந்த தெய்வத்துக்கு நம்ம சரணாகதி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையின் அந்த இலக்கை நோக்கி நடக்கக்கூடிய செயல்பாடுகளாக மட்டுமே நினைக்க வேண்டும். நல்லது கெட்டதுன்னு லேபிள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து எல்லா கதவுகளும் உடனே திறக்கும், டக் டக் டக்குன்னு போவாங்க, ப்ரொமோஷன் ஆவாங்க, நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும், வாழ்க்கை ஓடிவிடும். சில பேருக்கு என்ன ஆகும், எல்லாத்துலேயுமே தடங்கல்கள் இருக்கும், எல்லாத்துக்குமே நிறைய முயற்சிகள் செய்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா இவரோட வாழ்க்கை வந்து அதிர்ஷ்டமாகவும் இவரது வாழ்க்கை துரதிர்ஷ்டமாகவும் தெரியும், கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஓகேங்களா? ஆனால் ஒரு ஆன்மாவிற்கான இலக்கு என்பது வேறு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சு கம்பேர் பண்ணுறோம். அதான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறோம், ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான கம்பேரிசன் பண்ணும்பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் வருது. ஒரு ஆன்மாவும் பல முறை பிறந்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையை அனுபவித்து விட்டு திருப்பி ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வருது, ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறது. ஸோ இந்த ஆன்மாவோட அந்த எத்தனை தடவை பிறந்திருக்கு, அதோட பயணம் என்ன, அதோட கர்ம கணக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஆன்மாவோடது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கை எந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி நாம் நம்பக்கூடிய தெய்வமானது சரியான நேரத்தில் சரியான வழியில் சரியான வழிகாட்டுதலோடு நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்தும் அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் பொழுது எது நடந்தாலும் கொஞ்சம் டிட்டாச்சாக, கொஞ்சம் விட்டேத்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுனா அந்த விஷயம் நடக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு நல்லது கெட்டதுங்கிற அந்த லேபிள் கொடுக்காம கொஞ்சம் விட்டேத்தியாக நம்ம இருக்க கற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் லகுவாக இருக்கும், கொஞ்சம் வந்து லேசாக இருக்க மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி வென் திங்ஸ் கோ பேட். எது நடந்தாலும் நல்லதற்காகன்னு நான் சொல்ல மாட்டேன், நமக்கு எது சரியானதோ அது மட்டுமே நம் வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் உற்றார் உறவினரோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வராகி வழி சேனலுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.